எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல கேள்வியோடு இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன். சனி நீராடு அப்படிங்கிற வரி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? அதே போல் எண்ணெய் தேய்த்து குளிப்பது அப்படிங்கிற ஒரு பழக்கம் கலாச்சாரமாக நம்ம தொடர்ந்து செய்துகிட்டே இருக்கோம். இன்றைக்கும் அதை தொடர்ந்துட்டுருக்கோம். உங்களில் எத்தனை பேர் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்க? இதெல்லாம் சும்மா வெறுமனே சொல்லப்பட்ட ஒரு விஷயமா, இல்லை இதில் ஏதாவது அறிவியல் அர்த்தம் இருக்கா? இந்த கேள்விக்கெல்லாம் விடை தான் ஆத்திச்சூடியில் 16வதாக வரக்கூடிய சனி நீராடு. அது என்ன சனி நீராடு? அப்போது நீராடு அப்படிங்கிறது குளிக்கிறது. சனி நீராடு சனிக்கிழமை, சனிக்கிழமையிலே நீராடு. அப்போ மற்ற நாளில் நம்மளாம் குளிக்கிறது இல்லையா? இதோட யதார்த்த அர்த்தம் அது கிடையாது. இப்போது ஒரு வாரம் முழுக்க நம்ம அறியாமல் நம்ம உடம்புல சேரக்கூடிய சோர்வை பற்றி தெரியுமா? வாரம் பூரா வேலை பார்க்குறோம், வாரம் பூரா உழைக்கிறோம், எல்லா விஷயமும் செய்கிறோம். இதனால் நமக்கு தெரியாமலே நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சோர்வு இருக்குது இல்லையா, அந்த களைப்பு இருக்குது இல்லையா, இது எல்லாத்துக்கும் அன்னன்னைக்கு நம்ம தூங்குகிறோம். ஆனால் முழுமையாக தூங்குறோமானா கிடையாது. அப்போது ஒரு நல்ல ஒரு ஓய்வு உடம்புக்கு கிடைக்கும்போது தூக்கம் நமக்கு நல்லபடியாக கிடைக்கும். அந்த தூக்கத்தை கொடுக்கக்கூடியது எண்ணெய் தேய்த்து குளிப்பது அப்படிங்கிறத இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அறிவியல். இப்போது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு ஓய்வு கிடைக்கும். உடம்போட சூட்டை குறைக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் அப்போலேருந்து பழகி வச்சுருக்கிறாங்க. அதனால் சனிக்கிழமைங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு ஓய்வு நாள். ஓய்வு நாள் அப்படின்னா ஒரு மந்தமான நாளாக, திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் நம்ம வேலை பார்த்துட்டு சனிக்கிழமை பகுதி நேர ஓய்வாக இருக்கக்கூடிய ஒரு நாள். எண்ணெய் தேய்த்து குளித்தல் பழக்கத்தை சனிக்கிழமை வச்சு, சனிக்கிழமை மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஓய்வை பயன்படுத்தி அடுத்த வாரத்துக்கு நம்மளை மறுபடியும் தயாராக்கிக்கிற ஒரு நாளாக சனிக்கிழமை இருந்தது. அதைத்தான் ஔவையார் சனி நீராடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பழைய நம்பிக்கை, அவ்வளோதானே. இதில் என்ன அர்த்தம் இருக்க போகுது அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வியாக இருக்கும். சனிக்கிழமைங்கிறது ஓய்வு நாள், நீராடுறங்கிறது குளியல். அதே எண்ணெய் தேய்த்து குளிக்கும்போது உடலோடு சேர்த்து மனசுக்கும் ஓய்வு கிடைக்குது. மறுபடியும் தயார் பண்ணிக்கிற ஒரு நாள். நமக்கு நல்ல ஓய்வு வேணும். அப்போ தான் அடுத்த வாரம் இன்னும், அதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் தெளிவாக நம்மளோட வேலையில் கவனம் செலுத்தி வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஆத்திச்சூடியோட முழு அர்த்தம். உடம்புக்கு ஓய்வு, மனதுக்கு நிம்மதி. எண்ணெய் தேய்த்து குளிப்பது அப்படிங்கிறது நம்மளை நாமளே பார்த்துக்கிற ஒரு பராமரிப்பு. அது ஏதோ புரியாதவங்க சொல்லிட்டு போன ஒரு விஷயம் கிடையாது. தேங்கி இருக்காத இந்த நீர் அப்படிங்கிறத தேங்கி இருக்காத ஓடுற ஓட்டம் போல் ஒரு ஃப்ளோ மெயின்டைன் பண்ண வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரியும் அர்த்தங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் யதார்த்த அர்த்தம் எண்ணெய் தேய்த்து குளிப்பது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நானும் அந்த கருத்தை உங்கள் முன் வைக்கிறேன். மறுபடி அடுத்த ஆத்திச்சூடி வரியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்களில் ஒருவன் நான். நன்றி, வணக்கம்.